ஒரு இளம் தம்பதிக்கு முதலிரவு நடக்குது. அப்போ அந்த முதல் அறைக்கு வெளியில் நின்றுக்கிட்டு ஒரு வயதான தம்பதி தங்கள் முதலிரவை பற்றி நினச்சி ஒரு பாட்டு பாடுறாங்க. இதுதான் இன்றைய பாடல் காட்சி. இந்த பாடல் இடம்பெற்ற படம் வா கண்ணாவா, 1982ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த பாடல் எழுதியவர் வாலி, மெல்லிசை மன்னருடைய இசை. இந்த காட்சியில் இளம் தம்பதியாக நடிக்கிறது ஜெய் கணேஷ் மற்றும் வடிவுக்கரசி. வயதான தம்பதியாக நடிக்கிறது சிவாஜி கணேசனும் சுஜாதாவும். இந்த முதலிரவு பாடல்கள் நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமான பாடல். என்ன, முதலிரவை அவங்க நினச்சி பாடுற பாட்டு, அதுக்கு தகுந்தாப்புல வரிகளை எழுதியிருக்காரு. அதுக்கு மெல்லிசை மன்னர் ரொம்ப அற்புதமாக டியூன் போட்டிருக்காரு. அதாவது இந்த பாட்டில் நீங்கள் இளம் தம்பதிகள் இருக்காங்கன்னா, இங்கே வயசானவங்க சில பேர் இருக்காங்க. ஒன்று சிவாஜி, சுஜாதா, அப்புறம் வாலி, எம்எஸ்சி. இந்த வயசானவங்க 4 பேரும் பிச்சு வரி இருக்காங்க. சிவாஜியும் சுஜாதாவும் அவங்க நடிப்பினால், வாலியோட வரிகள்னால, மெல்லிசை மன்னர் அவருடைய இசைனால் இவன் பொழந்து கட்டியிருக்காங்க 4 பேர். இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது முதல் வரி புஷ்பங்கள் பால் பழங்கள் மஞ்சங்கள் மாங்குயில்கள் அந்த நாடகம் இன்று பார்க்கையில் அந்த நாளை ஞாபகமோ அப்படின்னு சிவாஜி பாடுற மாதிரி ஆரம்பிக்குது. 4 பேர் சொன்னால் ஆக்சுவல் 6 பேர். என்ன, டிஎம்எஸ் சுசீலாவும் சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்க தான் பாடுறாங்க. அவங்களும் வயசானவங்க தான். இந்த பாடல் பாடும்போது அவங்களும் வயது முயர்ந்தவர்கள் தான். ஸோ இந்த காட்சிக்கு அவங்க குரல் பொருத்தமாக இருக்குது. ஏன்னா வயதான தம்பதிக்கும் போது டிஎம்எஸ் சுசீலா கொஞ்சம் வயதான போது வயதான குரலில் பாடுவது ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது அந்த பாடல். இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது இந்த ப்ரிலியூடு, அதாவது முகப்பீசை கேட்கும் போதே ஒரு அற்புதமான ஒரு மெலடி வரப்போகுதுன்னு தெரியும். அது மாதிரி அவ்வளோ அழகாக ஆரம்பிச்சிருக்காரு அந்த பாட்டு. முன்னாடி ஒரு ஃப்ளூட்டு ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஒரு தபேலா நடை ஒன்று வரும். அந்த பாட்டு முழுக்க தபேலா நடை பிச்சு வரைக்கிறார் மெல்லிசை மன்னர். இந்த பாட்டு பல்லவி ஆரம்பிக்கிற மாதிரி தபேலா நடை வரும். தபேலா நடை வந்தோடனே எடுத்து கொடுக்குற மாதிரி, பல்லவி எடுத்து கொடுக்குற மாதிரி தபேலா நடை வரும். அப்புறம் தபேலா கொஞ்சம் ஒரே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி நிற்கும், சைலன்ஸ். அப்புறம் புஷ்பங்கள், அவர் புஷ்பங்கள் பால் பழங்கள் அப்படின்னு ஆரம்பிப்பார் டிஎம்எஸ். அதுக்கப்புறம் தபேலா மறுபடியும் ஆரம்பிக்கும். அவ்வளோ அழகாக அந்த இடத்த அமைச்சிருக்கார் அவர். அதுக்கப்புறம் அவர் சிவாஜி பாடி முடிச்சோடனே, டிஎம்எஸ் பாடி முடித்தோடனே புஷ்பங்கள் பால் பழங்கள் மஞ்சங்கள் மாங்குயில்கள் இந்த நாடகம் இன்று பார்க்கையில் அந்த நாளை ஞாபகமோ, அழகான ஒரு வயலின் நோட்டு. அப்பா, என்ன பிரில்லியன் கன்ஸ்ட்ரக்ஷன். வயலின் நோட்டு வரும். அதுக்கப்புறம் சுஜாதா, அதாவது சுசீலா பாடுவாங்க. நல்ல நாள் சோபனம் தான் அப்படின்னு அவங்க பாடுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூடு சரணம்லாம் வருது. இந்த டியூன் இது முதல்ல பார்க்கும்போது புஷ்பங்கள் பால் பழங்கள் ஏதோ சாதாரண வார்த்தைகள் வச்சு எழுதுற மாதிரி இருக்குது. ஆனால் 2வது வரையிலே டியூன் எங்கேயோ கொண்டு போய்டுவார் அவர். இந்த நாடகம் இன்று பார்க்கையில் இந்த நாளை ஞாபகம் அங்கேயே எடுத்துகிட்டு போயிடுவார். சரணத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ லிஃப்ட் பண்ணி டியூன் எங்கேயோ போயிடும். எவ்வளோ அருமையான இது. அந்தி மாலை சந்திரோதயம் அன்றுதான் முதல் இரவு வண்ண மாலை பொன்னோவியம் வஞ்சினி வரும் பொழுது. என்ன பியூட்டிஃபுல் டியூன் பாருங்கள், என்ன அழகான டியூன். 82 போட்டிருக்கார் அவர். அவர் திரைத்துறைக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகிருக்கும். 30 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். 50களுடைய துவக்கத்தில் வந்தவர் 30 வருஷம் கழிச்சு போட்டிருக்கார் அந்த பாட்டை. அப்படியே இந்த பாட்டு இப்போ 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் எவ்வளோ இனிமே, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பாட்டு. அவரும் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காரு. இந்த பாட்டுடைய ஃப்ரெஷ்னஸ் இன்னும் இருக்குது அது. அப்புறம் இதில் ஒரு 3 சரணங்கள் இருக்குது. 3 சரணங்கள், 3 வித்தியாசமான இன்டர்வியூட். அது 2வது சரணம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வரி வருது. மெட்டி ஓசை சங்கீதமாய் மெல்ல நான் நடந்து வரேன்னு சுஜாதா பாடுறாங்க. அதனால் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க இந்த மெட்டி ஓசை சங்கீதமாக ஒலிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. இந்த இன்டர்வியூ கேட்டு பாருங்கள். டிங் அது மாதிரி வரும். ஒரு தாளத்தோட இந்த தபலாவோட சேர்த்து ஒரு இசை அமைச்சிருப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது மெட்டி ஓசை சங்கீதமாய் அப்படின்னா எப்படி இருக்குமோ அப்படி அமைச்சிருக்காரு. அது 2வது சரணம். அப்புறம் 3வது சரணம் ஒரு பாட்டு முடியுது. எல்லா 3 இன்டர்வியூடும் அற்புதமான இன்டர்வியூட். டியூன்ஸ் பற்றி சொல்லவே வேண்டாம். அப்புறம் ஒரு ஃப்ளூட் ஒன்று அடிக்கடி இது ஒரு தீம் மியூசிக் மாதிரி வெளியூரில் வரும், எல்லா இன்டர்வியூலேயும் வரும். ஒரு அற்புதமான டியூன் மியூசிக். அப்புறம் இது
முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தபலா நடை இருக்கு பாருங்கள், அவர் எப்படி மாற்றிருக்காரு, எவ்வளவு ப்ரில்லியன்ட். அப்படியே மாற்றி மாற்றி போட்டு அப்படியே ஒரு கிறங்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல் காட்சியில் வந்து சிவாஜியும் சுஜாதாவும் ரொம்ப அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. சுஜாதா வந்து சிவாஜிக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு அந்த சிவாஜியை பொறுத்தவரையும் ரொம்ப இளநடிகர். அவங்க 70க்கு அப்புறம் தான் 72, 73 தான் சரி சினிமாவுக்கே வந்தாங்க. ஆனால் இதில் சிவாஜிக்கு நோடியாக நடித்து அவங்களுக்கு இணையாக நடிச்சிருக்காங்க. அவ்வளோ அருமையான பாடல். இந்த பாடல் காட்சியில் ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி அமைப்பும் இருக்குது, இசையும் இருக்குது. வாலியுடைய ஒரு குறும்புத்தனமான வரிகளும் இருக்குது. மிக அற்புதமான பாடல். இதை கேட்டு மகிழுங்கள். நன்றி. லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கேட்டு மகிழுங்கள். நன்றி. வணக்கம்.